பெருமைமிக்க சென்னை புத்தக திருவிழாவில் இன்று வரவேற்புரை நிகழ்த்திய திரு ஹரிபிரசாத் அவர்களுக்கும் நன்றியுரை நிகழ்த்திய திரு சங்கர் அவர்களுக்கும் இந்த அருமையான அமைப்பை கொண்டு செலுத்துகிற பபாசியின் தலைவர் செயலாளர் போன்ற பல்வேறு நிர்வாக பொறுப்பில் இருக்கிற அருமை நண்பர்கள் அனைவருக்கும், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், கேட்பவர்கள், ரசிகர்கள், எனக்கு முன்பு ஒரு நல்ல உரையை இங்கே நிகழ்த்தி அவருக்கு இடையூறாக நான் வருவதையும் அவர் சகித்துக் கொண்டு ஒரு நல்ல உரையை நிகழ்த்திய அருமை சகோதரி நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அங்க உட்கார்ந்தேன். வந்துட்டேன், உடனே ஒரு விமானம் தாமதம், ஆனாலும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அங்க உட்கார்ந்தேன். போட்டோ எடுத்துக்கிட்டு என்ன இப்போ அவங்க தொந்தரவா எந்த தொந்தரவான்னு ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தயங்கி தான் நான் மேடைக்கு வந்தேன். நான் கொஞ்சம் என்ன பேசுமான்னு ஜாக காட்டினேன். அவங்க திரும்பியே பார்க்கல. அவங்க பேச்சுல அவங்களே லைட்டிங் இருந்ததால நான் எப்படிங்கிறேன், கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. ரொம்ப அருமையான ஒரு பேச்சாளர். இன்னைக்கு நிறைய பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் பேசினாலும் படித்து சிந்தித்து பேசுகிற தனித்த சிறப்புடைய ஒரு பேச்சாளர் கவிதா ஜவஹர். நம்ம பட்டிமன்றங்கள்ல நம்ம வெற்றிகரமான ஒரு பேச்சாளராக இருக்கணும்னா ஒரு 100 ஜோக் தெரிஞ்சா போதும். அதுவே ஜாஸ்தி, அது இருந்தாலே ஆயுசுக்கும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் சமய சொற்பொழிவுக்கு வருகிற காலத்துல, நான் சொல்றது ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு, சமய சொற்பொழிவுல என்னோட சேர்ந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணவங்க, அதாவது ராமாயணம்னா எப்படி பேசணும், மகாபாரதம்னா எப்படி பேசணும் அப்படின்னு அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தயாரிச்ச பல பேர் இன்னும் அதே ஸ்கிரிப்ட் தான் பேசுறாங்க. ஒரு 40-50 வருஷம் போயிடுச்சு, இந்த நாட்டுல நிறைய மாற்றம் வந்துருச்சு அப்படிங்கறத பத்தி அவங்க யாரும் கவலைப்படலை. இதை பத்தி டெல்லியில இருந்து ஜர்னல்னு இன்னொரு பத்திரிகை ஒண்ணு வரும், ஒரு சிறிய ஒரு பத்திரிகை. அதுல ஒருத்தர் சிறுகதை எழுதியிருந்தார். எப்படின்னா, அந்த மகாபாரதம் சொல்ற உபன்யாசகருக்கு பின்னால அவர் சின்ன பையனா உட்கார்ந்து ஒரு காலத்துல பால் ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிறார். அப்படி பால் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தவர் 25 வருஷம் கழிச்சு அமெரிக்கா தான் போயிட்டு எங்கேயோ பண்ணிட்டு திரும்பி வந்து அதே மாமா பேசுறாரு அப்படின்னு கேட்கறதுக்காக வந்தா அவர் சொல்றாரு, 25 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நேரத்துல மாமா பால் சாப்பிடுவாரோ அதே நேரத்துல தான் சாப்பிடுறாரு. ஒரே ஒரு வித்தியாசம், அப்ப நான் ஊட்டி கொடுத்தேன், இப்ப அவரே ஊட்டி சாப்பிடுறாரு வித்தியாசம் தவிர எதையுமே என்னால பார்க்க முடியல அப்படின்னு அந்த சிறுகதையில எழுதியிருந்தார் ஒருத்தர். என்ன அர்த்தம்னா, சில பேர் ஒரு காலத்துல மைண்ட செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் மாறுவதே கிடையாது. அதிலிருந்து தங்களை மாற்றிக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதே இல்லை. ஒரே வார்த்தையில சொல்வதுன்னா, யார் மாறுவதற்கு தயாராக இல்லையோ அவர்கள் பிணங்கள். யாரால் மாற முடியவில்லையோ, மாற்றத்தை நோக்கி நகர முடியவில்லையோ அவர்கள் சவங்கள். தன்னை ஒரு சவமாக பிணமாக பல பேர் ஆக்கிக் கொண்டிருக்கிற இடத்துல நாள்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார்களே அவர்கள் தான் வாழ்கிறவர்கள். இன்னும் கூட கடவுளை பற்றிய டெஃபினேஷன் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு மதம் ஒரு கோணத்தில் சொல்லுது. எப்படியாவது கடவுள் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல உலகம் முழுக்க நிறைய மதங்கள் தோன்றி, இவர் தான் கடவுள், இவர் தான் கடவுள், இவர் தான் கடவுள் அப்படின்னு கடவுளை சொல்லிடணும் அப்படின்னு நிறைய மதங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டன. ஆனா அவர்கள் மறந்துட்டாங்க. ஒரு நபரையோ ஒரு பெயரையோ நீங்க கடவுள்னு சுட்டிட்டாலேயே ஒரு சிக்கல் வந்துடும். அப்போ மற்றது என்ன அப்படிங்கிற கேள்வி நியாயமா பிறக்கணும். நம்ம மக்களுக்கு நியாயமா பிறக்க வேண்டிய கேள்விகள் கூட பிறக்கிறது இல்லை. இப்போ ஒரு மதத்துல ஒரு கடவுளை சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்ப இவன் மதத்துல சொல்லப்படுற கடவுள் யாரு? அவர் இவருக்கு அசிஸ்டண்டா, இல்ல இவரோட எஜமானரா, இல்ல அவரு ஒன்னா சேர்ந்து அண்டு போட்டு பண்ணிட்டு 2 பேரும் பார்ட்னர்ஸா? என்ன அர்த்தம்? அப்ப என்னன்னா, கடவுளை பத்தி இவன் சிந்திச்ச முறை, கடவுளை பத்தி அவன் சிந்திச்ச முறை, கடவுளை பத்தி இவன் சிந்திச்ச முறை, அவன் சிந்திச்ச முறை அப்படின்னா நான் சிந்திச்சு எது கடவுள்னு கண்டுபிடிக்கணும்னு ஒரு சொந்த தேடல், சுய தேடல் பல பேருக்கு வர்றது இல்லை.
இரவல் அறிவு பெற்றதையே வாழ்க்கையாக வைத்துக் கொண்டு அப்படியே கொண்டு போய் விடுகிறார்கள். ஆனா மனிதன் சுயமாக தேடி சிந்திக்கிற போதுதான் ஒரு உண்மை புலப்படும். இப்போ மக்களின் பொது புத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஜெனரல் ஐடியா, பொது புத்தி. நீங்க எந்த குழந்தைக்கு வேணாலும் போய் கேளுங்க, அப்ப யார் அப்படின்னா யாரு அப்படின்னா ஒரு கேட்டகரி அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். நாம ஒரு சிலை பிடிச்சு வச்சிருக்கிறோம் பீச்சில், அதுல கூட நீங்க அப்ப யாருன்னு சொன்னாலேயே ஒரு ஏஜென்ட் லேடி அப்படின்னு தான் அப்ப யாரும் நம்ம படம் அடிச்சு வச்சிருக்கிறோம். ஆனா ஆழ்ந்து படித்தவர்களுக்கு தான் தெரியும் 9 அவ்வையாருக்கு மேல இருந்திருக்கிறாங்க. அந்த 9 அவ்வையார்ல எல்லாருமே வயசானவங்கன்னு அர்த்தம் இல்லை. ரொம்ப ரொம்ப அழகான இளமையான மிக மிக இளமை வயதிலேயே கவிதை பாடக்கூடிய அவ்வையாரும் இருந்திருக்கிறாங்க. அந்த அப்ப அப்படிங்கிற வார்த்தை டியூ டு ரெஸ்பெக்ட் வந்தது. அப்பன்னா மரியாதைக்குரியவள் அப்படின்ற அர்த்தத்துல சொல்ற மாதிரி. ஐயர் என்பது இப்போ ஒரு ஜாதியை குறிப்பது, ஆனால் அப்படி இல்லை. தமிழ்ல ஒரு மரியாதை சொல் ஐயன் அப்படிங்கிற வார்த்தை. வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில் இருக்கு கோயம்புத்தூர் பக்கத்துல ஈரோடு. அவரோட பிராமின் கிடையாது, வாழைத்தோட்டத்து ஐயன் அப்படின்னு பேரு. அப்ப ஐயன் என்பது ஒரு மரியாதை சொல்லாக இருந்து பிறகு ஒரு ஜாதி சொல்லாக மாறிவிட்டதை போல, அப்ப என்பது ஒரு மரியாதை சொல்லாக இருந்து பிறகு அது கிழவியை குறிப்பது என்ற ஒரு அர்த்தத்துல இருக்கு. ஆனா ஆழமா போய் தானா தேடி கண்டுபிடிக்கிற போதுதான் மிக மிக இளமையான அப்ப இருந்திருக்கிறா. அதை நான் ரொம்ப ஓப்பனா பேச முடியாது. ஏன்னா ஒரு அரசன் அவர் வர்ணிக்கிறது கண்டிப்பாக ஒரு இளம்பெண்ணாக இருந்தால் மட்டும்தான் அப்படி வர்ணிக்க முடியும். அவருடைய உடல் அமைப்பு வர்ணிக்கிறார். அவர் கை எப்படி இருந்தது, கால் எப்படி இருந்தது, தோல் எப்படி இருந்ததுன்னு ஒரு மன்னனை வர்ணிக்கிறார். நெடுநாள், அதாவது ஒரு சக்கரத்துல ஒரு ஆரத்தை செய்வதற்கு பல நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையிலே இழைத்து இழைத்து செய்த ஒரு தச்சன், அவன் மிக நீண்ட காலம் உயர்ந்து செய்த ஒரு தேர் போன்ற உடல் அழகு உடையவன் அப்படின்னு ஒரு அரசன் வர்ணிக்கிறார். அப்ப எவ்வளவு ரசிச்சிருக்கிறாங்க ரொம்ப சொல்ல முடியாது. அந்த அரசனுக்கு அவர் கேர்ள் ஃபிரெண்ட், அதுக்கு மேல நம்ம ஒண்ணும் போக முடியாது. சோ அவ்வளவு இளமையாக இருந்த ஒரு பெண்மணியும் அப்ப யாருங்கிற பேர்ல சுட்டி காட்டப்படுகிறார். என்னுடைய நோக்கம் சங்க இலக்கியத்தை கொச்சப்படுத்துறதோ மற்ற இலக்கியங்களை கொச்சப்படுத்துவதோ அல்ல, உண்மையை தேடணுங்கிற அக்கறை இருக்கணும். நம்ம கேள்விப்பட்டதுல பொது புத்தியில என்ன ஃபார்ம் ஆயிருக்கோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு பொது புத்தியில் சொன்ன செய்திகளை மட்டுமே வைத்துக் கொண்டு ஒரு முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. அவ்வப்போது புதுசு புதுசா படிக்கணும். ஓஷோவுடைய மிகப்பெரிய சாதனை என்னன்னா, அவர் பைபிளை பத்தி பேசியிருக்கிறாரு, பகவத்கீதையை பத்தி பேசியிருக்காரு, தம்மபதம் புத்தருடைய போதனைகளை பத்தி பேசியிருக்கிறாரு, மகாவீருடைய போதனைகளை பத்தி பேசியிருக்கிறாரு, கிறிஸ்துவ நூல்களை பற்றி பேசியிருக்கிறாரு. எல்லாத்தையும் பற்றி ஒரு பாட்டுக்கு வரிசையா பேசிக்கிட்டே இருக்காரு. 700 நூல்களுக்கு மேல அவருடைய பேச்சு பதிவாகி நூல்களாக பதிவாகி இருக்கு ஓஷோவுடைய பேச்சுக்கள். ஒரு சார்புடையவராக இருந்திருந்தா ஏதாவது ஒண்ணுலதான் அவரால் நிக்க முடியும். அந்த சார்பை தாண்டி இதுலயும் இதுலயும் எது மனித குலத்துக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் உணர்வு அவரிடத்துல இருந்தது. இது நம்முடைய பழைய மரபுல எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, படிப்பது என்பது என்ன அப்படின்னு கேட்டா, கேட்டல், கேள்வினாலே படிப்பு தான். காதால கேட்கிற கல்வி நம்முடைய பழைய கல்வி முறை. புத்தகத்தை எடுத்து படிப்பது பின்னால வந்த முறை, எழுதி படிப்பது என்பது பின்னால வந்த முறை. கேட்டல், சிந்தித்தல், கேட்டலை பத்தி சிந்திக்கணும் கொஞ்ச நேரம். கேட்டல், சிந்தித்தல், அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வச்சா தெளிதல் அப்படின்னு வச்சா. நீ எதை கேட்டியோ எதை சிந்திச்சையோ அதுல இருந்து நீ ஒரு தெளிவுக்கு வரணும். இதுதான் சரியா இருக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் பலரால் சொல்லப்பட்டாலும் அது உண்மையாக இருக்க முடியாது. அது பலர் பல காலமாக சொல்லிக்கொண்டே வந்த செய்திகள். இந்த புத்தகங்களுக்குள் புகுந்து பார்க்கிற போது அந்த செய்தி வரலாற்றோடு பொருந்தி போவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த சிந்தனையை நான் நிராகரிக்கிறேன் அப்படிங்கிற தைரியம், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அதன் பிறகு நிட்டை கூடல் அப்படின்னு எழுதுனான். அதை அக்செப்ட் பண்ணிக்கொண்டு அதை பின்பற்ற தொடங்குவது நிட்டை கூடல் அப்படின்னு. இப்ப என்ன பண்றாங்க பெருவாரியான மக்கள்? கேட்டல், என்ன காரணம் கேட்டாச்சுன்னா போதும், அது உண்மை அப்படின்னு நம்புறதுக்கு தயாராகிடுறாங்க. எனக்கு அதை பத்தி கூட வருத்தம் இல்லை, அதை அடுத்த ஆளுக்கு வேற அனுப்புறாங்க.
இவங்களுக்கே அது உண்மையா பொய்யான்னு தெரியாத விஷயத்தை அடுத்த ஆளு பேர் அனுப்பிடுறாங்க. அவங்க ஒரு 1000 பேருக்கு அதை அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப மக்களுடைய பொது புத்தியில், இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டம், மக்களுடைய பொது புத்தியில் தவறான செய்திகள் மட்டுமே உண்மையாக கட்டமைக்கப்படுகின்றன. அது இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் டு தி சொசைட்டி. அது சமூகத்தினுடைய நன்மைக்கு மிகவும் ஆபத்தானது. ஏன்னா ஒரு தவறான செய்தி உண்மையாக மக்களுடைய பொது புத்தியில் கட்டமைக்கப்பட்டு விட்டால் அதன் பிறகு நம்மளால அதை மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் அதை மாற்றி அமைக்கவே நம்மால முடியாது. நான் சர்ச்சைகளையோ சண்டைகளையோ அண்மை காலமா விரும்பல. ஜெயகாந்தன் கூட தன்னுடைய நிறைவு காலத்தில் சொன்னார், எவ்வளவு நாள் நான் சண்டை கோழியாகவே இருப்பது, சமாதான புறாவாக இருந்து விட்டு போகிறேன். தன்னுடைய நிறைவு காலத்தில் ஜெயகாந்தனுடைய ஸ்டேட்மெண்ட், எவ்வளவு காலம் நான் சண்டை கோழியாகவே இருப்பது, கொஞ்சம் சமாதான புறாவாக இருந்து விட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் லேட்டர். அது மாதிரி நம்ம எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டே இருக்க முடியாது. ஆனா உண்மையின் மீதான ஆர்வம்னு ஒன்று இருக்கு இல்லையா, உண்மையை தேடுவதன் மீதான ஆர்வம், அதை நம்ம இழக்க முடியாது. மக்களுடைய பொது புத்தியில் கட்டமைக்கப்பட்ட செய்திகளையே நம்ம உண்மை என்று நம்பக்கூடாது. நாம் அதில் நம்முடைய தெளிதல் ஆராய்ந்து சிந்தித்து ஒரு உண்மை இது உண்மை அல்ல என்று பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு திறன் உள்ளவர்களாக